ஹாய் ஹலோ வணக்கம் வித் வெல்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா குடும்ப பாட்டு. ஹாய் ஹலோ வணக்கம். கண்டதை பேசுவோம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்ப்போம்னா வழக்கம் போல இன்னைக்கு வாழ்க்கையில எதுவும் நடக்கலையா? இன்னைக்கு என் வாழ்க்கையில இன்னைக்கு போய் காலையில மீன் பிடிக்க போனேன். அப்படியா? கம்மாயில மீன் பிடிக்க போனேன். அந்த சாயத்துல பிடிச்சிங்க? பிடிக்கல. பக்கத்துல ஒரு மாமா தான் நிறைய மீன் பிடிச்சிட்டு போனாரு. கம்மாயில இல்ல என்ன ஜிலேபி தான் பிடிச்சாரு. நான் வந்து கட்டலாம் போட்டு பார்த்தேன், கிடைக்கல. சரி அப்புறம் மாமா வந்துட்டு முதல்ல போயிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் குடிச்சேன். இதுக்கு மேல என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெருசாலாம் அந்த வாழ்க்கையில் இன்னொரு நியூஸ் தெரியுமா? சொல்லு. இப்ப நம்ம வெற்றிமாறன் இருக்காப்ல இல்ல, எஸ்டிஆர் நிப்பாட்ட போற சூர்யாவோட இருக்கிற அந்த வாடிவாசல வந்து கொஞ்சம் ஜகா வாங்குற மாதிரியான நியூஸ் பரவிட்டு இருக்கு. ஆனா இன்னும் அபிஷியலா சொல்லல. வசந்தியோ இதுவனா அது தேவையில்ல நமக்கு. இப்ப என்னன்னா அந்த நியூஸோட வந்து சிம்பு அவரும் இணையறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுக்கு ஒரு மீன் போட்டிருந்தாங்க. எனக்கு நியூஸ் வந்தது எப்படி போட்டாங்க, வாடிவாசல் நிப்பாட்டிட்டு அதுல இருந்து சூர்யா கிட்ட சிம்புவை சேர்க்க போறாங்க. எனக்குன்னா சிம்பு லுங்கி கட்டினாலே என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சும்மா சிம்பிளா லுங்கி கட்டுவாரு. நான் சொல்றது படத்துல வாழ படத்துல இருந்தாப்ல இல்ல, வாழ டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு சென்னையில மீசையை சேவ் பண்ணிக்கிட்டு அப்படிதான் இருக்கு. அப்போ இதுல பாத்திருக்கேன் காலையா அது பேர் என்ன சிலம்பாட். அது வேஷ்டி இல்லையா? வியாபாரம் கைலி கட்ட மாட்டாங்க. வேஷ்டி கைலி வந்துதான். ஏன்னா அது இப்படி இருப்பாரு. ஆடுகளுக்கு தனுஷ் கட்டிப்பாங்க. மீசையை வந்து இப்படி எடுப்பாரு. ஆடுகளுக்கு தனுஷ் கட்டிப்பாப்ல இல்ல. தனுஷுக்கு என்னன்னு செட்டா அரக்கணுமா? அவரு நடிப்பாரக்கேன். அதுக்கிட்ட அதாவது இந்த நியூஸ் ரிலீஸ் ஆகி எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு மணி நேரம் கூட ஆகல. அதுக்கு ஒரு மீன் என்ன மீன் தெரியுமா? ஒருத்தன் ஷூட்டிங்கே போக மாட்டானா, இன்னொருத்தன் ஷூட்டிங்கே முடிக்க மாட்டானா. மஜா காம்போ கைஸ். வெங்கட்ரோ அடுத்து இதுதான் வீடியோ பிஸ்கட் சொல்லிட்டு விஜய்க்கு டைலாக் எவ்வளவு உத்தரவா இருந்தா இவே கைகாசம் கொடுத்து ஜாமீன் எடுக்கிறாங்களா கைஸ்? எனக்கு இடையில வந்து இவரை பத்தி இவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இது எப்படின்னா அந்த கைய இதுபடி ஒரு வீடியோ போட்டிருந்ததுக்கு ஒருத்தங்க போட்டிருந்த தப்பா போட்டேன். ஏதோ தப்பா போட்டோன்னா இப்பதான் நீங்க சிகிச்சை பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி விட்டாங்க. அதுக்கு இது சூப்பரா எடுத்துருங்க. திடீர்னு உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் மனைவிக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யார்கிட்ட போனா அவங்க காப்பாத்துவாங்க. இவர் வந்து அது அந்த வீடியோ ஆக்டரோட மேல இருக்கு. அது முன்னாடி சொல்லியிருந்தாப்ப நல்லா இருந்துச்சு. நல்லா பேசியிருந்தேன். அதாவது தெரியல, உண்மையிலேயே லூஸ் மாதிரி நினைச்சு சில பேர் கேட்டாவாங்க. அதுலதான் நிறைய இருக்க. இது என்ன தெரியுமா? இல்லடா இப்ப எல்லாம் ட்ரெண்டிங்ல வந்து தலையில இருக்கான். இந்த மூஞ்சி வந்து நீங்க யாருக்கு வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்ல இருக்கு. ஜோக்கர் படம் இருக்குல்ல, அந்த ஹாலிவுட்ல அதெல்லாம் எல்லா மாசமும் போட்டோம்னா அந்த மாதிரி இப்போ இவரை வந்து இந்த மூஞ்சியை கொண்டு போய் நம்ம மூஞ்சிக்கலே மூஞ்சிக்கலாம், எல்லாரும் மூஞ்சிக்கலே தெரியுமா? இது எல்லாத்தையும் நீங்க பாருங்க. இங்க வரைக்கும் பாத்திருக்கியா? பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? இது வந்து என்கிட்ட வந்து ஒரு நாவல் எட்டுக்கிட்ட பிடிச்ச நிறைய இருக்கு. அல்டிமேட். அப்புறம் இது வந்து இடையில சும்மா ஒரு அப்ளை ஃபார் 8 கோடி ரூபாய் சம்பளம். என்ன மேல நிறைய இது வந்து இந்த நான் பாக்கல, சும்மா எல்லாத்தையும் இது வந்து பிட்டி கொலம்பியா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நிறைய வெளிநாட்டு வேலைக்கு சொல்லி ஆஃபர் எங்க போய் பாத்தீங்கன்னா மலைக்கு மேல நடுவில் சுவிச் ஆஃப் பண்ணுவாங்க. சுவிச் ஆஃப் சரி ரைட். என்ன வேணும்